ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம், சப்பாத்தி, நான், ரொட்டி இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்னின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே அளவு கூட இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பூண்டு பற்கள், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 6 தக்காளி பழம் மீடியம் சைஸில் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, கருவேப்பிலை 3 ஒரே அளவாக சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ புதினா, மல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிட்டாங்க நல்லா சுவையாக இருக்கும். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு, இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இட்லி காலியாகுதோ என்னவோ சட்னி முன்னாடி காலியாகிடுங்க. நீங்கள் எத்தனையோ முறையில் வெங்காயம் தக்காளி சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வெங்காயம் தக்காளி சட்னினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.